கேடகம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். நடிகர் மதன் பாபு அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி திரையுலகத்தினர் மட்டுமல்லாமல் ரசிகர்களிடையே, மக்களிடையே மிகப்பெரிய அளவில் பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக மதன் பாபு அவர்கள் புற்றுநோயின் பாதிப்பால் பல காலமாக சிகிச்சைப்பட்டு வந்த நிலையில் இன்று மாலை 5:30 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக மதன் பாபு அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களில் மதன் பாபு அவர்கள் பல மக்களை சிரிக்க வைத்தவர். குறிப்பாக விஜய் அவர்களுடன் நடித்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படமாகட்டும், அதற்கு முன்பு நடித்த பூவே உனக்காக திரைப்படமாகட்டும், இப்படி நிறைய திரைப்படங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சிவகார்த்திகேயன் அவர்களுடன் எதிர்நீச்சல் திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரமாக இருந்தாலும் மிக சிறப்பாக அந்த கதாபாத்திரத்தை அவர் உள்வாங்கி அந்த நடிப்பை வெளிப்படுத்தி மக்களை கவர்ந்து சிரிக்க வைத்திருப்பார். மிகப்பெரிய அளவில் ஒரு புன்னகையோடவே எப்பொழுதும் இருக்கக்கூடிய மதன் பாபு அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி மிகப்பெரிய அளவில் ஒரு சோகத்தை தான் தமிழக மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக மதன் பாபு அவர்களை பொறுத்தவரையில் பல தனியார் தொலைக்காட்சிகளில் பல நிகழ்ச்சிகள் நடுவராகவும் செயல்பட்டு அந்த நிகழ்ச்சிகளை திறன்பட நடத்தியிருக்கிறார். அப்படி மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக தனியார் தொலைக்காட்சி வழியான கலக்கப்போவது யார் அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்றது. அதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் மதன் பாபு அவர்கள். அந்த நிகழ்ச்சியை நடுவராக மிக சிறப்பாக நகர்த்தி சென்றிருப்பார். தற்பொழுது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மதன் பாபு அவர்களுடன் பல காலங்கள் அவருடன் பயணித்த மதுரை முத்து அவர்கள் நேரடியாக தொலைபேசி வாயிலாக நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில தகவல்கள் மதன் பாபு அவர்களை குறித்த கடந்த கால நினைவுகளை குறித்து கேட்கலாமாங்க. மதுரை முத்து சார் வணக்கம். மதன் பாபு அவர்களுடைய மறைவு செய்தி மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக மதன் பாபு அவர்கள் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் அனைத்து மக்களையும் கவரக்கூடிய ஒரு குணச்சித்திர நடிகராகவும் வலம் வந்தவர். அவருடைய அந்த நினைவுகள் உங்களுடன் அந்த கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் மதன் பாபு அவர்கள் பங்கேற்ற அந்த நினைவுகளை குறித்தும் அவருடைய பர்சனலான அந்த நினைவுகளை குறித்தும் பகிருங்கள் சார். அது அசத்து பேருக்கு முன்னாடியே கலக்கு பேர்லயே அவர் தான் எனக்கு முதல் சர்ச்சை. அவர் தான் கலக்கு பேர்லையுமே வந்திருக்கிறாரு. அதுல ஒரு 30 வாரங்கள் அவர் தான் எனக்கு முதல் நடுவராக இருந்து யாருமே எதிர்மறை வார்த்தைகளை, நெகட்டிவான வார்த்தைகளை சொல்ல மாட்டார். பூஸ்டப் அது என்னையவா இருக்கட்டும், கோவை குணாவா இருக்கட்டும், ரோபோ சங்கர் எல்லாருமே நல்ல அட்வைஸ் கொடுப்பார். இதை பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. காஸ்டியூம்ல இருந்து நல்ல நிரம்ப பாராட்டுறதுக்கு வஞ்சம் இல்லாம பாராட்டுவாரு. முதல்ல எனக்கு மதுரை முத்து எங்கள் சொத்துன்னு சொன்னது அவர் தான். அது மட்டும் இல்லாம நம்ம கிராமத்துல வந்துருந்துச்சு அந்த நகைச்சுவை. எனக்கு நிறைய ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. இவர் ரொம்ப ரசிப்பார். ரொம்ப ரசிச்சு அதுல சிரிக்கிறவரும் உண்மையாச்சுன்னு சிரிப்பார், கேமராக்கா இல்லாம. என்னை எல்லா வாரமும் இருக்கணும்னு ரொம்ப விரும்புவாரு. அதே போல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கெஸ்ட் வரும்போது கெஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி, சார் இவர் பார்த்தா மதுரையில இருந்து வந்திருக்க மதுரை மீட்டர் சுந்தரபாண்டிய மாதிரி இவர் இன்னைக்கு நகைச்சுவை மீட்னவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கும் என்னையோட எனக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பேசணுமேன்றக்காக அது அன்பின் வழியா வரும். என்ன ஒரு பொதுவாக ஒரு ரசிகனா இருந்து ரசித்தவர். எனக்கு ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் அந்த நிகழ்ச்சியில அவர் சொன்ன வார்த்தைகள் என்னுடைய வளர்ச்சிக்கு பெரிய ஒரு காரணமா இருந்துச்சு. அது மறக்கவே முடியாது. கொஞ்ச நெஞ்சம் 5 வருடங்கள் இதுல அஸ்த பேர் ஒரு 200 வாரங்கள். அதே நேரத்தில் அங்க ஒரு 1.5 வருஷம் கலக்கு பேர் விஜய் டிவியில தொடர்ச்சி 5.5 ஆண்டுகள் என்னை கடுமையா உற்சாகப்படுத்திட்டு சலிப்பில்லாம உற்சாகப்படுத்தின ஆற்றல் அவருக்கு இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா கலைஞர்களுக்குமே நல்ல உயிர்ப்பான வார்த்தைகளை சொல்லி யாரும் இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட, என்ன இது நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படிலாம் இல்லாம உற்சாக வார்த்தைகள் மட்டும் வரும். சில கூட அப்படி ஒரு மாதிரி கண்டுக்கிறாம போவாங்க. அவர் நின்று நிதானமா எனக்கெல்லாம் ஒரு தடவை மேக்கப்பே போட்டிருக்காரு. வாங்க பக்கத்துல வாங்க, ஏன் ஏன் இப்படி நிக்கிறீங்க, ஏன் இப்படி இருக்கு முகம் வாங்க அப்படின்னு அவர் மேக்கப் எடுத்துலாம் போட்டுற அளவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அது ஒரு விஷயம். அவர் பிடிச்சனாலதான் நான் அந்த சொல்ல அவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. சார் அவருடைய சிரிப்பை எப்படி மிஸ் பண்றீங்க சார்? அதுதான் சொல்றேன். அது நாங்க ஒரு புதகான ஆரம்பத்துல பேசுறப்ப நிறைய ஜட்ஜஸ் இருந்திருக்காங்க. அவ்வளவு வாய் விட்டு சிரிக்க மாட்டாங்க. தனியா அவருக்கு நான் ஒரு 15 ஜோக் சொல்றேன்னா மேக்சிமம் 10 ஜோக் வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ணிடுவார், கிளாப் பண்ணி சிரிச்சிடுவார். அப்படின்னும் போது நம்மளுக்கு இன்னும் பேசுன்ற ஒரு அந்த கான்பிடன்ட் லெவல் வரும். அது
மித்த நடுவர்ட்ட நான் பார்க்கல. அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவரு. நெறைய மேடைகளுக்கு என்னைய அழைச்சிட்டு போவார். இது போக அசத்து பேர் மட்டும் இல்லாம, ம், ம், நெறைய மேடைகளுக்கு என்னைய வெளிய அழைச்சிட்டு போய், "நீங்க வாங்க" அ அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி, என் வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் விருந்தெல்லாம் குடுத்து, ம், ம். அ அப்படிலாம் அது நெறைய பேர் அப்படி வீட்டுக்கு அழைச்சிட்டு போமாட்டாரு. அப்படி. அப்புறம் ஒரு இடத்துல ஒரு தடவ ஒரு கோயம்புத்தூர் ஹோட்டல்லேருந்து ஒரு நண்பர் பேசினாரு சமீபத்தில. "என்ன சார் உங்க இவரு வந்திருக்காரு, மதன் பாபு சாரு. ஆளே அடையாளம் தெரியலையே சார்" அப்படின்னாரு. அப்ப ரொம்ப எனக்கு வருத்தமா இருந்துச்சு. ஓ! அவர் சொன்ன வார்த்தைகள். ம், ம். முடியெல்லாம் ரொம்ப கொட்டியிருக்கு. என்ன இப்படி இருக்காரு? எனக்கு அடையாளமே தெரியலன்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு காமெடி ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு வந்தாரு. அப்போ கொஞ்சம் தளர்ந்து இருந்தாரு. அதனால எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ம். நம்ம பார்த்த முதல் ஜட்ஜு. அ கலைத்துறையில என்னைய உற்சாகப்படுத்திய முக்கியமான நபர்ல அவர் ஒரு ஆளு. சரி, இப்போ இந்த அது காமெடி நடிகர்கள் வெளிய பலர வந்து சிரிக்க வைத்தாலும், ம், அவங்களுக்குள்ள பல நிறைய சோகமான நிகழ்வுகள் வந்து இருக்கக்கூடியது. பல இடத்துல பல ம். நடிகர்களிடம் வந்து பார்த்துருக்கோம். ஆமா. மதன் பாபு சார் கிட்ட நீங்க அப்படி பார்த்தது என்ன சார்? நீங்க பார்த்து நீங்க ரொம்ப வருத்தப்பட்டது, அ, அவருக்கு அ, ஏதாவது சொல்ல விரும்பணும்னு நெனைச்சது என்ன சார்? அ, அ. இல்ல அதான் ரொம்ப நல்லா இருப்பாரு. கவனமா இத இத சாப்பிடணும் சொல்லி செலக்டடா ம், அ எல்லாம் இருப்பாரு. ஆனா உடல் ரீதியா கொஞ்சம் அவரு வலுவிழந்தனால கொஞ்சம் சினிமாவிலயும் ஆர்வம் காட்ட முடியாம போயிருச்சு. ம், அப்ப இருந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா, ஒரு சுயநலமா கூட அது என்னுடைய நடுவர் அப்படின்ற ஒரு இதுல ம். அ ரொம்ப வருத்தப்பட்டேன். 2, 3 மேடைகள்ல பார்த்து அவர்ட்ட கொஞ்சம் தளர்ந்திருக்க பார்த்து. அதனால ஒரு சின்ன டிசீஸ் வந்தப்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்ப காமெடி ஜங்ஷனுக்கு கெஸ்ட்டா வந்தாரு. ஓகே. வருத்தப்பட்டேன் சார். சார், நீங்க அவர்கிட்ட அ இப்போ வந்து நீங்க மறக்க முடியாத ஏதாவது ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் இருக்கும்ல சார். ம், 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 அந்த ம். மாதிரி நீங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்ன சார்? ம், ம், ம். ரொம்ப பாதிச்சது, ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வுங்களாங்க. ம், ம், ம். அப்படி ஏதாவது இருக்குங்களா? ம். அதான் இப்ப நான் உங்கட்ட சொன்னது பூராமே நல்ல விஷயங்கள் தான். என்னைய முதல்ல வந்து மதுரை முத்து தமிழ் மக்களின் சொத்துன்னு சொல்லி அவ்வளோ பூஸ்டப்பா அந்த எனர்ஜி வார்த்தையில யாருக்குமே நான் ஒரு எளிய கலைஞன் அந்த நேரம். ம். ரொம்ப கிராமத்துல சிம்பிளா ஏன்னா அவ்வளோ வார்த்தைகள் சொல்லி என்ட்டருந்து அவர் ஒண்ணும் ஆதாயம் தேட வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா சார். நல்லா ம். இருந்துச்சு. நல்லா பண்றீங்க. அப்படின்னு சொல்றது ஒரு வரி. அது இன்னும் எக்ஸ்ட்ரீமா அவரு எச்சி சார் வந்தப்ப, அ சிங்கம்புலி சார் வந்தப்ப, ம். இவங்கட்டலாம் ராதாரவி சார்ட்டலாம் அவ்வளவு உற்சாகமா என்னை தனியா கூப்ட்டும், ம். நெறைய பேரு பட வாய்ப்புகளுக்கு சொல்லும்போதெல்லாம் என்னைய இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அது ம். எனக்கு இந்த மேக்கப் டச் பண்றதெல்லாம் யாருக்கும் செய்ய மாட்டாரு. என்னை கூப்ட்டு தனியா, ம். காஸ்டியூம் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெறைய அறிவுரைகள அவர் கத்துக்கிட்டதுல எனக்கு கொஞ்சம் சொல்லிக் குடுத்தது சந்தோஷம். 45 பேர், 50 பேர் இருந்தோம் அந்த 10 பேர்ல. அது என் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு செலுத்தினதுல எனக்கு சந்தோஷம். நன்றி சார். இவ்வளோ பணி சுமையிலும் எங்களோட இணைந்து இந்த அ, அ மதன் நன்றி. பாபு அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. நன்றி சார்.